உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக உங்க சொந்தக்காரங்கிட்ட போய் 1 லட்ச ரூபா கேட்டு பாருங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. சொந்தம் பந்தம்லாம் தேவைதான், ஆனா பொண்ணோட வாழ்க்கையை விட அது முக்கியம் கிடையாது. ஆண்டி, நீங்க சம்மதம் சொல்லிட்டாலே இது நீங்க பார்த்து வச்ச கல்யாணம் மாதிரி தான். அப்ப சொந்தக்காரங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல மீனா, அவ யாராவது தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான். அத்தை, நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு அடவடியான ஆள்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆனா என்னையும் ஒருத்தி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்றா. அப்படிதானே மீனா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. கேட்டீங்களா? என்னையே மாத்திட்டா இவ. பவானி எல்லாம் கெட்டிக்கார பொண்ணு, அதெல்லாம் யார்ட்டையும் போய் ஏமாற மாட்டாத்த. சுந்தரி, நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுப்போம். அதுதான் அவளுக்கு சந்தோஷம். சரிங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன மாமா, இதுக்கு மேல நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம். நான் அங்க இருக்கிறோம், கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். முத்து, எங்க குடும்பமானம் போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தம்பா. நீங்க 2 பேரும் அதை காப்பாத்திட்டீங்க. மாமா, என்ன மாமா நீங்க? பவானி உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்காது. சும்மா அப்படி வீட்டை விட்டு போனா நீங்க சம்மதம் சொல்லிடுவீங்க சொல்லி பயம் கட்டி இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முத்து, எனக்கு 2மே பொண்ணுங்க தான். உன்னை நாங்க எங்க பையனா தான் பாக்குறோம். நீ பார்த்து பவானிக்கு எது சரியா இருக்குமோ அதை செய். எங்களுக்கு சந்தோஷம் தான்பா. அப்புறம் என்ன மாமா, நாளைக்கு பவானிகிட்ட பேசி கூட்டு வந்துடுறோம். நீங்க கவலைப்படாம இருங்க.